இந்தியர்கள் எல்லாரும் நாட்டை விட்டு வெளியே போகணும். இந்தியன்ஸ் பக்கத்துல வந்தாலே ஸ்மெல்லு தாங்க முடியலப்பா அப்படின்னு கனடாலையும், யூஎஸ்ஏலையும், ஜெர்மனிலையும், யுனைடெட் கிங்டம்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும், அதாவது வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் நம்மளோட இந்திய தேசிய கொடியை கிழிச்சு போட்டும் அதை எரிச்சும் நம்மளோட முக்கியமான ப்ராமினென்ட் இந்தியாவில் இருக்க சிஇஓஸ் மேலேயும் அவங்களோட மேலே, அதாவது யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது முன்னாடி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்லாம் வந்து என்ஆர்ஐ தான், அதாவது இந்தியன் ஆரிஜின் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்த மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையும், அவங்க மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் மற்ற நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள யுஎஸ்ஏ, கனடா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூட் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்தியாவோட பிளாக் ஒருத்தர் எடுத்து 2 கிழிச்சிருக்காரு. அதாவது அந்த ஒயிட்டு, அதாவது அசோக சக்கரம் எல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டா 2 கிழிச்சு மீடியா முன்னாடி காமிச்சு விசிறிட்டு இருக்காரு. ட்விட்டர்ல எல்லாம் பாத்தங்க, இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு அஜிடேஷன் நடக்குது இந்தியன்ஸ் மேல. இந்தியன் எல்லாரும், அதாவது கனடாலையும் யூஎஸ்ஏலையும் இன்வைட் பண்ணிட்டாங்க, அதாவது வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரா புலம் பெயர்ந்து யூஎஸ்ஏலையும் கனடாலையும் இருக்க நிறைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலனியா மாத்திட்டாங்க, அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நியூஸ் போயிட்டு இருக்குங்க. முக்கியமான ஷாக்கிங்கான 2 இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாம இருந்துடாதீங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃபேக்டோட ஸ்டார்ட் பண்றேங்க. இந்த உலகத்திலேயே முக்கியமான ஒரு கண்ட்ரி பீப்புள் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அதிகமான மக்கள் அவங்களோட நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து வேற நாட்டில் இருப்பாங்க. அது எந்த கண்ட்ரி தெரியுமா? இந்தியா லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட் அப்படின்ற பேரை மட்டும் நம்ம வச்சுக்காம மோர், அதாவது மைக்ரேட்டட் டயாஸ்போரா இன் த வேர்ல்டுன்னு நம்ம இருக்கோங்க. அதாவது வந்து நிறைய மக்கள் வேற வேற நாட்டில் வந்து இருந்திருக்காங்க. இந்த வீடியோவில் அதுக்கான டேட்டாவும் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எலான் மஸ்க்கு, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. என்னென்ன சண்டை தெரியுமா? அதாவது எலான் மஸ்க்ன்ற ஒரே ஒரு பையன் தான் இந்தியன்ஸ் எல்லாத்தையும் யூஎஸ்குள்ளேயும் கனடாக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டான். உள்ள வந்தோடனே வந்து மக்கள் எல்லாரும், அதாவது ஏதாவது நதி இருந்துச்சுன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துவோட அந்த பால் எடுத்து ஊத்துறாங்க, தேங்காவை உடைக்கிறாங்க, தண்ணியை பூரா கலங்கலாக்குறாங்க, படியில ஏற சொன்னா படியில இருந்து உருண்டு போறாங்க, அங்க பிரதேசம் பண்றாங்க, வேலை குத்துறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வேற வேற கண்ட்ரி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி அழுக்கு ஆக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பக்கத்துல வந்த ஸ்மெல்லு தாங்கவே முடியல அப்படின்லாம் யுஎஸ்ஏல இருக்க மக்களே நினைக்கிற வரையும் இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்லாம் அவரு ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணிட்டாரு. கனடா பத்தி சொல்லவே இல்லைங்க. அதாவது வந்து சொல்லவே தேவை கிடையாது. 1.5 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா வந்து ஜஸ்டின் ட்ரூடியோ, அதாவது கனடியன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவருக்கும் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு வாக்கிய தகராறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்துச்சுன்னா வந்து இந்த அந்த சீக் வந்து நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சீக்குக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்துச்சு. பஞ்சாபை போய் இந்திரா காந்தி மேம் உள்ள இன்வைட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு அவங்களோட ஒரு பாடி கார்டே பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 30 நிமிஷத்துல 28 புல்லட் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிற இந்திரா காந்தியோட பாடியில. ஸோ நிறைய ஒரு கலவரம் வந்துச்சு. ஸ்ரீக்கே வந்து ரொம்ப ஒரு தேச துரோகி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் வந்து முக்கியமான இந்த நம்ம இந்தியாவில் வந்து டெரரிஸ்ட்னு சொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கனடாவில் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி கனடாவில் வந்து தஞ்சை கொடுத்தாங்க. இந்தியன்ஸோட சீக் வந்து கனடாவில் போகும்போது தஞ்சை கொடுத்தோடனே அங்கே இருக்க ஒரு சீக் முக்கியமான தலைவரை வந்து இந்தியாவோட ஒரு சீக்ரெட் ஏஜென்சி கொன்றுச்சு அப்படின்னு வந்து ஒரு சண்டை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமாங்க? இந்த கொடியை கிழிக்கிறது, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது இன்னைக்கு, அதாவது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் இருக்க பீப்புள், முக்கியமாக அதில் தமிழ் பீப்புளும் இருந்திருக்காங்க. தமிழ் சாங்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க.
ஜாலியா தானே டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்ல. ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பா இருக்கு. நார்மலான விஷயங்கள பண்ண விட மாட்றாங்க. எங்க போனாலும் ஆடுறாய்ங்க, பாடுறாய்ங்க, குப்பையாக்குறாய்ங்க, கலவரமாக்குறாய்ங்க அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து வேற நாட்டு மக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிவிச்சோனே என்ன நடக்குதுன்னா வந்து, அதாவது Twitterலயும், Instagramலயும் மிகப்பெரிய ஒரு கலவரம், ஒரு பூகம்பம் ஒண்ணு வெடிக்குது. என்னன்னா, இந்தியன்ஸ் எல்லாமே வந்து உள்ள வந்து இவ்ளோ இந்தியன்ஸ், நெறைய இந்தியன்ஸ் ஆக்சுவலி நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1000, 1500 பேர் கிட்ட. அதாவது கனடால. ஸோ இதெல்லாம் பார்த்தோனே வந்து மக்களுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த நாட்டு மக்களுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம். என்னப்பா இவ்ளோ பேர் வந்துட்டாய்ங்க. என்ன நம்மள முக்கியமான பொசிஷன் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருவாய்ங்க போல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இந்தியன்ஸ் மேல நடக்குது தெரியுமாங்க? ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இந்தியன்ஸ் அங்க இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கூலி வேலைக்கும், மண் வேலைக்கும், வீடு கட்டவும், அவங்க வந்து வேற எதுக்கோ விஷயத்துக்குலாம் போல. அவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு லேபரர்ஸ். அதாவது வந்து என்ஜினியர் ஆவும், டாக்டர் ஆவும், நெறைய விஷயம் கிரியேட் பண்றனாவும், சயின்டிஸ்ட் ஆவும் வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் முதற்கொண்டும். மிடில் ஈஸ்ட் வேற, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு ஸ்கில்டு லேபரர்ஸ் தான் அதிகம். அங்க தான் போயிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அங்கேயே செட்டில் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா வந்து கருப்பின மக்கள வந்து அவங்க வெறுக்குறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்தியன் டயஸ்போரா பார்த்தீங்கன்னா, என்டயர் வேர்ல்ட்ல 2024 ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 35 மில்லியனுங்க. நீங்க நெனச்சு பாருங்க. 35 மில்லியன் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டயஸ்போரா வேற கண்ட்ரில இருக்காங்க. நியர்லி 3,50,00,000 கோடி மக்கள் 2024ல மட்டும். அதாவது அதாவது என்டயர் உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் இருக்குல்லங்க. அந்த என்டயர் உத்தரப்பிரதேஷனோட பாப்புலேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, என்டயர் ஜெர்மன் கண்ட்ரியோட பாப்புலேஷன ஈக்குவல் பண்ணலாம். அந்த அளவு பாப்புலேஷன் இருக்கும். அதே மாரி ஒரு கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஜெர்மன் கண்ட்ரியோ இந்தியாலருந்து எடுத்து, ஒரு மாநிலமே இந்தியால எடுத்து வேற நாட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கனடால பார்த்தீங்கன்னா 2,50,000 மில்லியன் இருக்காங்க. யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் நியர்லி போயிட்டாங்க. அதே மாரி ஜமைக்கா, சவுத் சூடான் அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் இருக்காங்க. முக்கியமா நம்ம இந்தியன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, நெக்ஸ்ட் நார்தர்ன் அமெரிக்கால இருக்காங்க. நெறைய மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ரஷ்யால கூட கம்மி தான். ஆனா வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல ரொம்ப அதிகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 2 விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் இவ்ளோ பெரிய கோவங்கள், அதாவது இந்திய மக்கள் மேல வேற நாட்டு மக்கள்ட்ட எப்படி இது கிரியேட் ஆச்சு? அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஸ்கில்டு லேபரோட ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியன்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது பவர்ல வந்து 2 விதம் இருக்குங்க. ஒண்ணு ஹார்ட் பவர், இன்னொன்னு சாஃப்ட் பவர். ஹார்ட் பவர்னா என்ன? டைரக்ட்டா எக்கோ ஹோடசன் வச்சு நெத்தி மேல வச்சு டப்புன்னு சுடுறது. டைரக்ட்டா அட்டாக் பண்றது. ஆர்மி டேங்கர வச்சு ஒரு ஒரு மலைய வெடிக்க வைக்கிறது. அதாவது டைரக்ட்டா ஆர்மியோட எக்யூப்மென்ட்ஸ வச்சு அப்படியே பிளாஸ்ட் பண்றது, ஐஇடி வைக்கிறது, பாம்ப் செட் பண்றது, நியூக்ளியர் பாம்ப் போடுறது எல்லாமே ஹார்ட் பவர். டைரக்ட் அட்டாக். சாஃப்ட் பவர் என்ன தெரியுமா? டைரக்ட்டா நீங்க அட்டாக் பண்ணுவீங்க. உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள இருப்பான். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பான். அங்க ஒரு தலைவனா இருப்பான். அந்த கட்சியோட லீடரா இருப்பான். நெறைய விஷயங்களா இருப்பான். ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருப்பான். ஸோ அவன் வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா, நீங்க தான் அவன வளர்த்தது. நீங்க தான் அந்த பொசிஷன்ல அவன உட்கார வச்சது. இதுதான் சாஃப்ட் பவர். அதாவது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த யூடியூப் முதற்கொண்டும், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மேஜரான டெக்னாலஜிஸ் முதற்கொண்டும், அத லீட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யூடியூபோட இன்னைக்கு சிஇஓ யார் தெரியுமா? அத மேனேஜிங் பார்ட்னர், மேனேஜிங் குளோபல் கிரியேட்டரோட மேனேஜிங் சிஇஓ யாருன்னு கேட்டீங்கன்னா, நீல் மோகன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன். மைக்ரோசாஃப்ட்டோட சிஇஓ சத்ய நடலா ஒரு இந்தியன். கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை ஒரு இந்தியன். பெப்சி கம்பெனியோட சிஇஓ ஒரு இந்தியன். ஆல்ஃபபெட்டோட சிஇஓ இந்தியன். ஆல்ஃபபெட் கூகுள் சேம் தான். அதே மாதிரி அடோபோட சிஇஓ சாந்து நாராயண் ஒரு இந்தியன். ஐபிஎம்மோட சிஇஓ அரவிந்த் கிருஷ்ணா ஒரு இந்தியன். பல்லவ் ஆல்டோ நெட்ஒர்க்ஸோட சிஇஓ நிகேஷ் அரோரா ஒரு இந்தியன். நொவாட்டிஸோட சிஇஓ வசந்த் அவர் ஒரு இந்தியன். ஸோ மேஜரான சிஇஓ பொசிஷன் எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கிறது. எல்லாரும் கூகுள் சிஇஓ ஆகணும், அதாகணும், இதாகணும் அப்படின்றது கனவா இருக்கிறது. இதெல்லாம் ஒரு இந்தியன். மேஜரான பொசிஷன் ஸ்கில்டு லேபர் எல்லாத்தையுமே இந்தியன்ஸ் கேப்சர் பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஜெனோஃபோபியா. ஜெனோஃபோபியா இது நம்ம புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜெனோஃபோபியானா ஒன்றும் இல்லை, ஃபோபியானா ஒன்றும் இல்லை, அது வந்து பயம்னு அர்த்தம். ஸோ ஜெனோஃபோபியா அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. அதாவது வேற நாட்டு மக்கள் அவங்களோட நேட்டிவ் நாட்டுக்கு நேட்டிவ் நாட்டிலேருந்து வெளியே வந்து பொதுவாக ஒரு நாட்டுக்குள்ளே போனால் அங்கே இருக்க நாட்டு மக்கள் பார்த்து பயப்படுறது தான் ஜெனோஃபோபியா. அதாவது நியர்லி ஜெனோஃபோபியா எது கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா? அதாவது ஸ்டடீஸ்லையும் கிரியேட் ஆயிருக்கு. முக்கியமான மேஜர் யூனிவர்சிட்டிஸ், த டாப் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட், அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் 38% இருக்காங்களாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு கிளாஸ் இருக்கு யுனைடெட் கிங்டம்ல ஆக்ஸ்போர்ட்ல ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதில் 40 பேர்னா அது 20 பேர் இந்தியன்ஸா இருக்காங்களாம். இதெல்லாம் பார்த்து 2வது விஷயம் மக்களே பயப்படுறாங்க. மக்களே பயப்படுறனால என்ன பண்ணாங்க, நார்த் அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு 2 விஷயம்.
ஸோ ஸ்கில்ஸையும் முடிச்சாச்சு, ஒர்க்கையும் பிடிச்சாச்சு, எஜுகேஷனையும் பிடிச்சாச்சு, அங்கேயே செட்டில் ஆகிறதும் ஆரம்பிச்சாச்சு. நியர்லி இன்னைக்கு, அதாவது 2025ல ஒரு டேட்டா சொல்லுது, அதாவது இந்தியன்ஸ் நாட்டை விட்டே வெளியே போய் 5 கோடி 6 கோடி சம்பாதிச்சாலும் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்களாம். திரும்ப நம்ம நாட்டுக்கு வரமாட்டாங்களாம். அங்க போயிட்டு நம்ம கல்ச்சர், நம்மளோட டிரான்ஸ்போர்ட், நம்மளோட இந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதான். அவ்வளவு கம்ஃபர்ட்டா இல்லையா? ஆமா, அங்க போய் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இங்க வந்து நம்ம இந்த ஐடி கம்பெனில மாடு மாதிரி 10,000 20,000க்கும் 1,00,000க்கு வேலை பார்த்தா எப்படி அது முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா வந்து வேற கண்ட்ரியை கண்டிப்பா எந்த ஒரு கண்ட்ரி இன்வைட் பண்ணக்கூடாதுதான். கண்டிப்பா அது கூடாது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம வேற வேற நாடுகளுக்குலாம் போய் அவங்களோட கல்ச்சரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான். இந்தியன்ஸ் உண்மையிலே ரெஸ்பெக்ட் பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா, அந்த நாட்டு சாமானிய மக்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கவர்மெண்ட் குடுக்க மாட்டேங்குது தான். அதனால என்ன நடக்குது? அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து எல்லா வேலையும் வாங்கிட்டாங்கன்னு நம்மளே நெனச்சுட்டு இருக்கோம். இந்தியாக்குள்ளேயே 2, 3 டிவிஷன், 4, 5 டிவிஷன் கிரியேட் ஆகுது. அப்ப வேற நாடு ஏன் கிரியேட் ஆகக்கூடாது? அதாவது தமிழ்நாட்டுல நார்த் இந்தியன் வந்து இங்க இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேலையை ஃபில் பண்ணா, வடக்க வந்து ஃபில் பண்ணிட்டான்ப்பா, நார்த் இந்தியன் வந்து ஃபில் பண்ணிட்டான்ப்பான்னு நமக்குள்ள ஒரு கோபங்கள் எழுது. வேற வேற நாடுகளுக்கே நீங்க போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானியோ, பங்களாதேஷியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்க விஷயத்த ஃபில் பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே மாரி நம்ம இந்தியன்ஸ் வந்து வேற நாடுகளுக்கெல்லாம் போனா, அங்க இருக்க மக்களுக்கு அந்த மாரி நடக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிப்பா சால்வ் பண்றது அப்படின்னா, இதுக்கு தான் அதாவது அந்த நாட்டு மக்கள், அதாவது அங்க இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கோபங்கள் எழுது. இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட தலைவர்கள் தான். தலைவர்களே பார்த்தீங்கன்னா, வேற வேற விஷயமா, வேற வேற மோட்ல சோசியல் மீடியா முதற்கொண்டும் அவங்களே இந்த ஒரு கோவத்த உமிழ்றாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஜாப் ரிசர்வேஷன் குடுக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கணும். இந்தியன்ஸ் உண்மையாலேயே வேற நாட்டுக்கு போயிட்டு, அங்க இருக்க நாட்டு மக்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அவங்க, அவங்க வேல ஜாலியா இருக்காங்க. அவங்க, அவங்க ட்ரெடிஷன ஃபாலோ பண்றாங்க. அவங்க, அவங்க கல்ச்சர ஃபாலோ பண்றாங்க. அது எல்லாமே அவங்க நாடுகளுக்கு இயல்பான ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கோபங்கள் எழுது. எப்படி நமக்கு அந்த கோபங்கள் எழுதோ. வாசுதெய்வ குடும்பகம். ஒன் வேர்ல்ட், ஒன் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்டையர் வேர்ல்டுமே ஒரே ஒரு கண்ட்ரி தான் அப்படின்றாங்க. இந்த என்டையர் வேர்ல்டு ஒரே ஒரு கண்ட்ரியா இருந்தா, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா லீடர்ஸும் முடிவு பண்ணணும் இத. எல்லா லீடர்ஸும் என்னைக்கு முடிவு பண்றாங்களோ, அன்னைக்கு இந்த மாரி எல்லா சண்டைகளும் மீளும். அத விட்டு வெளியவும் வரலாம் நம்ம. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இத உங்கள்ட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியன் ஃபிளாகே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கிழிச்சு போட்டுருக்கான். ஒவ்வொரு இந்தியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம் எழுந்துட்டு இருக்கும். டைரக்ட்டா யுஎஸ் ஃபிளாக் எடுத்தோ, கனடா ஃபிளாக் எடுத்தோ, வேற ஏதாவது கண்ட்ரி ஃபிளாக் எடுத்தோ கிழிக்க ரொம்ப நேரம் ஆயிருது. ஆனா நம்ம அத பண்ணக்கூடாது. பண்ணா திரும்பவும் நம்ம கீழ்த்தரமா போற மாரி தான் அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களோட சஜஷன் என்னன்றதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். மிக்க நன்றி.